வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ் பண்ணலாமா, அதுவும் தயிரை வச்சு. இந்த சைட் டிஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தியாவாடி தஹி திக்காரி. பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. டக்குன்னு நீங்க சப்பாத்திக்கு, நான்கு இல்லைன்னா சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாமா. உங்க வீட்டுல இடிக்கல் இருந்தா அதுல 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இடிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இடிப்பட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்க்க போறோம். மிளகாய் பொடியோட சேர்ந்துதான் இடிக்கணும். கொஞ்சம் நம்ம இடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இடிகள் இல்லைன்னா நீங்க மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம். பட் இடிகல்ல அரைக்கும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது அவ்வளவு சீக்கிரம் இடிப்படாது. அதனால நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம இடிச்சுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி மிளகாய் பொடியில் தான் நல்ல கலர் வரும், காரம் ரொம்ப இருக்காது. பூண்டு அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் பொடி சேர்ந்து ஒரு சிங்கிள் பேஸ்டா வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். கை வச்சு நீங்க அப்படியே வழிச்சு விடாம ஸ்பூன் யூஸ் பண்ணி வழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கை எரியாம இருக்கும். அப்படியே சைட்ல எல்லாம் எடுத்து விட்டு நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி பாதி ரெடி. கேட்கும் போதே ஈஸியா இருக்குல்ல, பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா நார்மல் மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணா போதும். ஆனா கிரேவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டிஷா தான் வரும். ஃபைனல் கிரேவி பிரைட் ஆரஞ்சு கலர்ல பாக்குறதுக்கு அப்படைசிங்கா இருக்கணும்னா நீங்க இந்த மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணணும். இடிச்சு இந்த விழுதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப நல்ல ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் பொரியட்டும். அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனும் இல்லைங்க, அப்படியே டிரான்ஸ்லூசண்டா மாறினா போறோம். மாறினதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா போதும். அப்படியே இதுல கொஞ்சமா கருவேப்பிலை கிள்ளிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காயம் இல்லைன்னா அடியில உங்களுக்கு ஒட்டிக்கும். அடுத்ததா வாசனைக்காக ஒரு பாதி அளவுக்கு பச்சை மிளகாயை ரவுண்டா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட காரத்து கூடவே நான் கொஞ்சமா பச்சை மிளகாய் காரம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கருகாம இருக்கிறதுக்கு டக்குன்னு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து ஒரு விழுது, அதை இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமா சேர்த்துட்டு அப்படியே எண்ணெய் மிதக்க சர்வ் பண்ணுவாங்க. எல்லா பேஸ்ட்டுமே நல்லா வழிச்சிட்டு சேர்த்துட்டு நம்ம இடிகல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இதுல சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தேவைப்பட்ட நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு கூட வதக்கிக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃபிளேவர் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த கிரேவி பிடிக்கும். ஸ்டஃப்டு பராட்டாஸ்க்குலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். விழுது சேர்த்துட்டு வதக்கும் போது மறக்காம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாத்திரமும் நல்லா அடிகன பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க நல்லா ஆற விட்டுறணும். இந்த மிக்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதுல தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் நல்லா பீட் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நீங்க சூடா இருக்கும் போதே தயிர் சேர்த்தீங்கன்னா தயிர் திரியறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்க்கிறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் தயிர்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். கலரே பாத்தீங்கன்னா அவ்வளோ அப்படைசிங்கா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிரை பொறுத்த வரைக்கும் நல்லா புளிப்பில்லாத தயிரா இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுட்டு நீங்க இதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் அப்படியே மேல சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. சிம்பிளான ஈஸியான டக்குன்னு 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய கத்தியாவாடி தஹி திக்காரியோட ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.